இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து பெரம்பலூரில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 30 to 40% மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா வந்து அவங்க பெரம்பலூர் கலெக்டர் அவங்களோட பேஜ் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவே இருக்கும். நீங்கள் அங்கே போய் கூட பார்த்துக்கலாம். அவங்க வந்து யார் யாரெல்லாம் வராங்க, எந்தெந்த டேட்டில் வராங்கன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதில் சில இது மாறலாம். அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. பட் ஆனால் இது எப்போ நடக்குதுன்னா வந்து இந்த ஜனவரி 31 வர வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9 வரைக்கும் நடக்குது. மாவட்ட நிர்வாகம், மக்கள் பண்பாட்டு மற்றும் பப்பாசி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க. அது எங்கன்னா வந்து பெரம்பலூர் நகராட்சி திடலில் வந்து புதிய பேருந்து நிலையம் பெரம்பலூர் இங்கே தான் வந்து நடக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஜனவரி 31 பிப்ரவரி 9 நடக்குது. எப்போவுமே வந்து ஒரு 10% புக் ஃபெஸ்டிவல்னாலே ஆஃபர் போடுவாங்க. அதே மாதிரி காலையில் 11 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் சொல்கிறாங்க. இது எல்லா புக் ஃபெஸ்டிவல்லையுமே இருக்கும். ஏன்னா நானும் சென்னை புக் ஃபெஸ்டிவல், கோயம்புத்தூர் அது மாதிரிலாம் போயிருக்கேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் புக்கு சேல்ஸ் எல்லாமே நடக்கும். அது உள்ள வந்து ஒரு 1000 எழுத்தாளர்களோட புக் இருக்குது. ஒரு 100-150 ஸ்டால் இருக்கும். அந்த இடத்த பொறுத்தாப்புல சென்னை புக் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் அந்தந்த நகராட்சி, அந்தந்த எழுத்தாளர்கள், அந்தந்த ஸ்டால், அந்த இடத்த பொறுத்து வந்து நிறைய பெருசாக இருக்கும். ஸோ இங்கேயுமே அதான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ஸ்டால் இருக்கும். ஒரு 1000 எழுத்தாளர்களோட புக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 மணிக்கு மேலே நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த ஸ்கூலில் காலேஜில் உள்ளவங்க வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். தினையுமே ஒரு 10 நாளும். அப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து ஒரு பேச்சாளர்கள், அப்புறம் சமூக ஆர்வலர்கள், அப்புறம் அந்த முக்கியமான அந்த எப்படி சொல்கிறது எழுத்தாளர்கள் அவங்களோட ஸ்பீச்செல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பேர் பேசுவாங்க, 3 பேர் பேசுவாங்க. அப்படின்றது வந்து ஒரு 6 மணி, ஒரு 8:30, 9 மணி வரைக்கும் இருக்கும். இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஈவன் இங்கே கூட வந்து நிறைய பேர் வராங்க. அதில் வந்து ஒரு 10 பேரை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் இதோட நிறைய பேர் வந்து இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த விருதுநகர் பெரம்பலூர் கலெக்டர் அவங்களோட பேஜில் இருக்குது, எடுத்துக்கோங்க. அவங்க யார் யார் வராங்கன்னா வந்து எஸ்ரா அவர்கள் வராங்க, இமயம், அப்புறம் எழுத்தாளர் இமயம் வராங்க, கவிதாசன், மதுரை முத்து அவங்க வராங்க, அப்புறம் இயற்கை ஆழ்வாளர் கோவை சதாசிவம் வராங்க, ஈரோடு மகேஷ், அந்த விஜய் டிவி ஈரோடு மகேஷ், எழுத்தாளர் நாஞ்சில் நாடன், அப்புறம் வந்து பிக் பாஸ்ல வந்து இப்போ வின் பண்ணாருல முத்துக்குமரன் அவங்க வராங்க, அப்புறம் வந்து பர்வீன் சுல்தானா பேச்சாளர் பர்வீன் சுல்தானா வராங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு நாள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. அந்த டேட் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து இருக்குது. இதுக்கு மேலே நிறைய பேர் வராங்க. வாய்ப்பு இருந்தால் வந்து திருச்சி அந்த பெரம்பலூர் சுற்றி உள்ளவங்க வந்து போய் கலந்துக்குவாங்க. இன்னொரு வந்து பரவலாகவே வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல்னால் என்னென்னா வந்து யாருமே வந்து புக் வாங்க மாட்டாங்க. வந்து அந்த அவுட் சைடில் உள்ள அந்த பொருள் காட்சியுமே அதுதான் வந்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்னை புக் ஃபெஸ்டிவல் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் நானுமே சென்னை புக் ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்கேன். நிறைய பேர் புக் வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கையில் வந்து புக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் புக்கு வாங்குறது வாங்காது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸு. பட் என்னோட சஜஷன் என்னென்னா வந்து அந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவலுக்கு போனாலே வந்து ஒரு புதுசாக ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். அங்கே உள்ளவங்களை பார்க்கலாம், சந்திக்கலாம். அவங்க வாங்குற புக்கை வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் நீங்கள் இப்போ போகிறீங்க, இப்போ ஒருத்தர் வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் புக் வாங்கிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். எழுத்தாளர் ஜெயமோகனில் வந்து எந்த புக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு படிக்கிறேன்னா எது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த சோற்று கணக்கு அது படிங்க, இல்லைனா வந்து யானை டாக்டர் படிங்க, இல்லைனா அறம் படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 35-40 ஒரு 20 பக்கம் 50 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களே வந்து சஜஷன் கொடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரு புக் வாங்கினா அதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி அந்த புக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவல் போகும்போது அங்கே உள்ளவங்களே வந்து ஸ்டால்குள்ளே கூப்பிடுவாங்க. நீங்கள் வாங்க வந்து புக்கை பாருங்கள், நீங்களே பின்னாடி வந்து படித்து பார்த்து எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு 2 பேஜ் படிச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வாங்காமல் போனாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து அங்கே உள்ளவங்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் அந்த புக்கு அழகாக நீட்டாக எடுத்து வந்தாலே போகும். நான் இதெல்லாம் சொல்கிறது வந்து புக்கு படிக்கிறவங்க முன்னாடி போயிட்டு வந்தவங்களுக்காக இல்லை. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் ஃபெஸ்டிவலில் பார்க்க போகலான்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கவங்க, புக்கு மேலே ஒரு ஸோ முடிஞ்ச அளவு டைம் இருந்தால் போங்க, கலந்துக்கோங்க. புக்கு முடிஞ்சால் வாங்க. மேபி ஒரு புக்கு வாங்கினா அது கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு கூட திருப்பி கொடுக்க சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்களும் டைம் இருந்தால் படிக்கலாம். இன்னொன்று நான் வந்து முக்கியமாக இந்த சேனல் ஆரம்பித்தது எதுக்குன்னா வந்து ஒரு இலக்கியம், சிறுகதைகள், கதைகள் அதை சார்ந்த இன்ஃபர்மேஷன், அதை சார்ந்ததை வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். வேறு எந்த நோக்கமும் இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னா வந்து இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்லபடியாக போகும்போது அதை வச்சு ஒரு சின்ன சின்ன இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து போய் கனெக்ட் பண்ணி அங்கே உள்ள ஒரு 4th, 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிறுவர்கள் புக்கெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து முன்னாடி வந்து கதை சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம். எதுக்குன்னா வந்து அப்போதைக்கு அவங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தையும் இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சு கொடுக்கலாம். அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு 30 பேருக்கு முன்னாடி வந்து அந்த பசங்க கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து இப்போயே போகும். இன்னொன்று இதை தொடர்ந்து இவங்க வாசிக்க ஆரம்பிச்சு இது இப்போ புத்தகம், நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி இந்த வாசிப்பு பழக்கம் அதிகமானாலே வந்து நல்லது எது கெட்டது எது இந்த சமூகம், அரசியல் வந்து எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்து அந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக போடுறது. படிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து புக்கு கொடுத்து படித்த அந்த கதையை சொல்லுங்கள், அந்த புக்கில் என்ன படிச்சிங்கன்னு சொல்லி அதுவுமே ஒரு பிளான் இருக்குது. அதுக்கடையில் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு கதை சொல்ல வைக்கிறது. இப்போ தான் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அந்த மாதிரி பண்ணி அந்த வீடியோமே போடலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். அவங்களுக்குமே நாலேஜாக இருக்கும். கொஞ்சம் வாசிப்பு திறனை வந்து இப்படி அதிகப்படுத்தி விடலாம் அப்படின்றது தான். பார்ப்போம். இதுதான் நோக்கம் இந்த சேனல் ஆரம்பிச்சது. ஸோ அதையுமே ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். பெரம்பலூரில் வந்து புதிய பேருந்து நிலையம் பெரம்பலூர் அந்த நகராட்சி தேர்தல் அங்கே நடக்குது. காலைல 11 மணிலேருந்து 4 மணி வரையும். அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் ஸ்பீச் நடக்குது. ஜனவரி 31லேருந்து பிப்ரவரி 9ஆம் தேதி நடக்குது. வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கோங்க.